ஹாய் செலிபிரிட்டிஸ். ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் லைவ் வந்து ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. எதுக்காக இந்த லைவ் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, அக்கா குழந்தை பிறந்துச்சா என்ன குழந்தைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலாக இன்னும் எங்களுக்கு டெலிவரி ஆகலை. எங்களுக்கு இன்னும் வந்து ஒரு 10 டேஸ் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. பட் மாதம் வந்து இன்னும் 3 வீக்ஸ் இருக்குது. டேட் வைஸ் வந்து இன்னும் 10 டேஸ் தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் புதன்கிழமை வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம பால் சர்பத் கடை வந்து போட்டிருந்தோம். திடீர்னு எனக்கு சின்னதாக பெயின் இருந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் கோயம்புத்தூர் போகிறோமா, அடுத்த நாள் வந்து எங்கள் இன்னைக்கு போக வேண்டியது, இன்னைக்கு நேற்றே போயிருக்க வேண்டியது. நம்ம முன்னாள் நாள் வந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு, நைட்டு வந்து அட்மிட் ஆகிட்டோம். டைம் தெரியல. நாங்கள் வந்து நைட்டு ஒரு 10 மணிக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் வந்தோம். கொஞ்சம் பெயினாக இருக்குது, என்னன்னு தெரில அப்படின்னு. பெயின்னா எனக்கு இடுப்பு வலி வரல, ஸ்டொமக் தான் ரொம்ப பெயினாக இருந்தது. சரி, நாளைக்கு வேறு நம்ம கோயம்புத்தூர் போகிறோம், என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம், அங்கே போயிட்டு அதை ரிஸ்க்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. கோயம்புத்தூருமே வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு வருஷம் நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். அதுக்காக வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, எனக்கு 5th மந்த்லேயே வந்து அந்த சர்வீஸ் ஸ்டிச் போட்டிருந்தாங்க. அதுவும் நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்க, அதை பற்றின கொஞ்சம் அவேர்னஸ் சொல்லுங்கள், எங்களுக்கும் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு கேட்டே இருந்தீங்க. எங்களால் வந்து ஒர்க் பிஸியில் வந்து அதுக்குன்னு ஒரு வீடியோ வந்து என்னால் போட முடியல. அந்த சர்வீஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடலாம். அது இல்லாமல் இது கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது. கான்ட்ராக்ஷன் அப்படின்னா குழந்தை வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அது வந்து ஹார்ட் ஆயிரும், அப்படியே பேபி நம்ம வயிறு வந்து ரொம்ப பெயினாகவே இருக்கும். அதனால் நீங்கள் அட்மிஷன் போட்டுருங்க. 2வது ப்ரீடர்மாக டெலிவரி ஆகிற மாதிரி இருக்குது, அதாவது இப்போவே டெலிவரி ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி ஆச்சுன்னா பேபிக்கு வந்து லங்ஸ் தான் லாஸ்ட்டாக வந்து வளரக்கூடிய ஒரு பாட்டு இதுன்னு சொன்னாங்க. பேபிக்கு வந்து லங்ஸ் தான் லாஸ்ட்டாக வளரும். மூச்சு விட்டு பேசுகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடணும். அது போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீடர்மாக டெலிவரி ஆச்சுன்னா கூட பேபி வந்து சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மெயினாக அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் வந்து அட்மிட் ஆனோம். சப்போஸ் இந்த 2-3 டேஸ்லேயே லேபர் பெயின் வந்தால் கூட நம்ம டெலிவரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதில் நான் பேச முடியுது, நீ பேசு. ஸோ லக்கீலி இது வரைக்கும் லேபர் பெயின் வரல. பேபி வந்து லங்ஸ் க்ரோத்துக்கான இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. 2 டேஸ் முடிஞ்சிச்சு. சரி, 2 டோஸ் முடிஞ்சிருச்சு. 2 டோஸ் சொல்லியிருந்தாங்க. 2மே வந்து இன்னைக்கு மார்னிங் ஒன்று போட்டாங்க. ஸோ 2 டோஸுமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேபி நாளைக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர் லெவல் வந்து அதிகமாகும். அதாவது எனக்கு அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் பேபிக்குமே வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இதுக்காக மட்டும்தான் இப்போ வந்து அட்மிஷன் போட்டு 1 hour 2 hours ஒன்ஸ் வந்து எனக்கு செக் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் திங், இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் பேபியோட மூமெண்ட் வந்து நமக்கு தெரியாது. நம்மளுக்கு அந்த உதைப்பா